வணக்கம். என் பேர் சபின்ரிகா. நான் குரூப் 4 வந்து வக்ஃப் டிபார்ட்மெண்ட்டில் வக்ஃப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சுரேஷ் அகாடமி சொல்லப்போனால் ஒரு கிஃப்டடான பிளேஸ். நான் வந்து 2019 அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 2-3 மந்த்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு, சுத்தமாக படிக்கவே இல்லை. 2021 வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை இதை பற்றி. எனக்கு பாலிட்டி எடுத்த ஸ்ரீ சார் வந்துட்டு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. பாலிட்டி மட்டுமே ஒரு 4 டைம் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸுக்கு வந்து திருநாவுக்கரசர் சாரோட கிளாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2022, 23, 24 3 வருஷமே 2A அதுதான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்து 2A வந்துட்டு April 8 ரிசல்ட் வந்துச்சு. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கிடைக்கல. அன்றைக்கி நைட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் அன்னைங்க 2 பேரும் வந்து என்கிட்ட பேசினாங்க. அழுகாத சபி, நீ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ, அண்ணங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உன் மேலே நீ வந்து பாஸ் ஆயிடுவேன்னு என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. என்னோடய வீட்லேயுமே அந்த ஃபெயிலியரை பெருசாக பேசவே இல்லை, நார்மலாகவே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1 மந்த் இருந்துச்சு குரூப் 4க்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அந்த 1 மந்த் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு அந்த 1 மந்தில் எப்படி ரிவைஸ் பண்ணுறது, என்னோடய ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன, அப்புறம் நான் இதில் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி 1 மந்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டியாக இருக்க சூர்யா, அவங்க தான். அது எனக்கு அந்த ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸ்க்காக இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு ஃபெயிலியருங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் ஜஸ்ட் நீ பாஸ் ஆயிடுவ, நம்பிக்கை இருக்குது, அந்த ஒரு வார்த்தை கொடுத்தா போதும். எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் அந்த 1 மாதத்தை வந்துட்டு அந்த ஃபெயிலியரு, அந்த கவுன்சிலிங்லாம் போயிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் குரூப் 4 கண்ணு முன்னாடி இருக்குது, நம்ம பாஸ் ஆகி காட்டணும், அப்போ தான் அடுத்த ஒரு கஷ்டத்தை நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க வேணாங்கிறத கொஞ்சம் உறுதியாக இருந்தேன். நல்லா பண்ணேன், அதனால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக எல்லாருமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சுகேஷ் சார், கண்டிப்பாக சுகேஷ் சார் இல்லைன்னா இன்ஸ்டியூட் கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படிக்கும்போது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் பெரியம்மா என்னோட இன்னொரு அம்மா மாதிரி. ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு எப்படி வர்றதுனே தெரியாது. எங்கள் பெரியம்மா வந்து என்னை கிளாஸில் லேட்டாக வந்துட்டேன், கிளாஸில் விட்டுட்டு கிளாஸ் முடிகிற வரையும் எனக்காக வெயிட் பண்ணி என்னை திரும்பவும் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் பெரியம்மா எனக்கு பெரிய சப்போர்ட், எங்கள் அம்மாவும். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.